ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன டோன்ட் டர்ன் அவுட் த லைட்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் கர்டிஸ், ஜாரட், ஜான் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஒரு ஆண்டி ஃபிக்மேன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மற்ற குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேரவன்ல ரோட் ட்ரிப் மாதிரி போறாங்க. போற வழியில இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நடக்கிற பிரச்சனை இல்ல, அவன் பின்னாடியே துரத்த வரான். அதுல வழி மாறி வேற ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிடுறாங்க. அந்த டைமே அங்க இருட்டாயிடுது. இவங்க போன வண்டியும் பாதியில நின்று, சுத்தி காடு, ஃபுல் இருட்டு, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் என்னன்னே தெரியாது. சோ வண்டியை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கீழே இறங்குறாங்க. அவ்வளவுதான், அவரு காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் கீழே இறங்குறாரு. ஒரு உடம்பு முழுக்க ரத்தம் ஆயிடுது. திடீர்னு அவரை இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. சோ இப்படி ஒவ்வொருத்தரா பஸ்ல இருந்து கீழே இறங்க ஒவ்வொருத்தரும் காணாம போயிடுறாங்க. இவங்க எல்லாம் எப்படி காணாம போறாங்க, யார் இதெல்லாம் பண்றது, நிஜமாவே கோஸ்டா இல்லாட்டி வேற யாராவது இந்த மாதிரி வேலை பாக்குறாங்களா, யாரெல்லாம் தப்பிச்சாங்க, இவங்க எல்லாருமே மறுபடியும் பொழைச்சாங்களா இல்ல எல்லாருமே செத்துட்டாங்களா அப்படின்னு பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஹாரர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா இது வழக்கமா நம்ம பாக்குற ஒரு ஹாரர் படம் தான். அது இதே ஸ்டோரியில நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருக்கோம். இப்ப ரோடு சுத்தி போனாலும் ஒரே இடத்துல சுத்துற மாதிரி தான் இருக்கும். இதுதான் டெட் எண்ட் படத்துல எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணாலே, அதாவது வெளிச்சம் இல்லாம போனாலே ஒருத்தங்களுக்கு பிரச்சனை நடக்கும். இதுதான் லைட்ஸ் அவுட் மூவி. இது ரெண்டுத்தையும் கலந்து சேர்ந்து டைரக்டர் அடிச்சிருக்காரு. கலந்ததா ஒழுங்கா கலந்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. ஸோ கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு, அதாவது லீட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களை தவிர மற்ற எல்லாருமே ரொம்பவே மோசமான ஒரு ஆக்டிங். அதாவது சுத்தமா அவங்களுக்கு வரவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அழுறதை பார்க்கும்போது நமக்கு சிம்பத்தியே வராது. அதே மாதிரி ஒரு டீமன் தான் இதை பண்றாங்க அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, அது யாரு அப்படிங்கறது கூட காட்டல. மொக்கையா ஒரு சிஜியை வச்சுட்டு புகையை கிளப்புற மாதிரி, அந்த புகையில திடீர்னு மறைஞ்சு போற மாதிரி, இதெல்லாம் ஆதி காலத்திலே எல்லாரும் தமிழ்லயே பண்ணிட்டாங்க. இவங்க இப்பதான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த இடத்துலயுமே இந்த படம் யாருக்குமே ஒட்டவே ஒட்டாது. டயலாக்ஸும் பாத்தீங்கன்னா அது அதை விட காமெடியா இருக்குது. அதாவது சாகர நிலைமையில இருக்கும்போது இங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, நான் இந்த வண்டியை ஓட்டிட்டு நம்ம எல்லாருமே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கும்போது, உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கூட இருக்கிறவங்க கேட்பாங்க. அவனே ஒரு பாயிண்ட்ல கடுப்பாகி திட்டி விட்டுருவான். அதே ஃபீலிங் தான் பாக்குற நமக்கும் கொடுக்கும். இந்த சீன் மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவியை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பல படங்கள்ல இருந்து சுட்டு ஒரு கலவையா கொடுத்திருக்காரு. ஆனா அந்த கலவையும் ஒர்க் அவுட் ஆகல. இது தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. ஃபேமிலியோட நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா சில அடல்ட் கண்டென்ட் இருக்கும் அண்ட் நிறைய பிளட் ஷெட்ஸும் இருக்கும். கேஸ் நீங்க பாக்குற மாதிரி இருந்தா இதெல்லாம் மனசுல வச்சு நீங்க பாருங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.